இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வேடா, நீ உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வைத்தவன். ஏன்னா 1000 வருடங்களுக்கு அப்புறம் வந்தாலும் சம்யுக்தா உனக்கானவளாவே வந்திருக்காளே, அவளுக்கானவன் நீதான் வேடா. இப்ப மட்டுமல்ல, எப்பவுமே நீ மட்டும்தான். உனக்கான தேவதை இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரப்போகிறாள். வணக்கம் மன்னா. என்ன ககுபரே, இன்னும் கொஞ்ச நேரத்துல மகாராணி சம்யுக்தா உங்க அறைக்கு வந்துருவாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்துல பார்த்திபனோட உடம்பு இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. அதனால அந்த பார்த்திபனோட உடம்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மன்னா. ஆமாம் ககுபரே, இது போன்ற இனிமையான நேரத்தில் அவனுடைய இறந்த உடல் இங்கிருப்பது அபசகுணம்தான். அதை என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடறேன் மன்னா. என்ன இந்த மச்சத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? இது சாதாரண மச்சமில்லை சம்யுக்தா, இது நம் காதலுக்கான புனித சின்னம். என் உடம்பில் இருந்து எப்போது என் உயிர் பிரிகிறதோ அப்போது நான் வாங்கி வந்த வரத்தினால் உருவான இந்த நட்சத்திர மச்சம் என்னை விட்டு பிரிந்து விடும். பார்த்திபா, ஏன் சாகரத்தை பத்தியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பார்த்திபா? நெருப்பு என்றால் வாய் சுட்டு விடுமா என்ன? நான் இப்போது இதை ஏன் சொன்னேன் என்றால், இது நாம் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கும் அன்புக்கான புனித சின்னம். என் உடலில் இருந்து உயிர் பிரிந்த மறுகணம் என் வலது தோளில் இருக்கும் நட்சத்திர மச்சம் மறைந்துவிடும். என் நட்சத்திரம் மறையும் போதே உன் வலது கையில் இருக்கும் இந்த நட்சத்திர மச்சமும் மறைந்துவிடும். எப்படி நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல சூழ்ச்சி செஞ்சு என் பார்த்திபனை நீ கொன்னியோ, அதே காதல உனக்கு எதிரான ஆயுதமாக்கி இந்த பௌர்ணமி முடியறதுக்குள்ள நான் உன்னை கொல்றேன். இது சத்தியம். இது மட்டும் நடக்கலன்னா நான் பார்த்திபனோட காதலியே இல்லை.